மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணலங்க நம்மள. ஏன்னா வீடியோ கேமரா ஃபோன் எதுவுமே அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வெளியே இருந்தே சும்மா 2-3 வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். நாளைக்கு எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே போகலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது எப்படி என்ன மதுரை எப்படி என்ன கொஞ்சம் கன்ஜஸ்டட் தான் இருக்குது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்குது. ஆற்றி பள்ளம், கால் ஃபுல்லாக தண்ணி. வெளியே தான் வரணும். என்ன கதைன்னு தெரியல. அப்படியே வெளியில் பொறுமையாக தான் வரணும். நல்லாயிருக்கு. நம்ம கடை வீதி நல்லாயிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா நான் பிறந்து வளர்ந்தது ஃபுல்லாகவே சென்னை தான். ஸோ நான் ப்ராட்டப் ஃபுல்லாகவே ராயபுரம். ஸோ அங்கே தேரடின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஒரு கருமாரியம்மன் கோவிலும் ஏதோ ஒரு கோவில் ஒன்று இருக்குது. ஸோ சின்ன வயசில் நான் விவேகானந்தா வித்யாலயில் படித்ததுனால ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த காலில் அந்த ஆம்பியன்ஸு, அந்த பாட்டு பாடுறது எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போது அங்கே வந்து இந்த மாதிரி கடை வீதி நிறைய இருக்கும் அந்த தேரடி இதில். அப்போ பார்த்ததோடு சரி, நான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான கடை வீதியை நான் இப்போ தான் பார்க்குறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு தெரியும், சத்தியமாக எங்கே போகிறோன்னு தெரியாமல் தான் போயிட்டுருக்கேன் நானும். ஃபைனலி மேபி மெயின் ரோடை கண்டுபிடிச்சி போயிட்டேன்னா டோட்டலாக ஃபுல்லாக நான் காலையில் அப்படியே போயிடுவேன். நான் மெயின் ரோடு எப்போ நான் எப்படியாண்ணா நான் இது இந்த மண்டபம்ண்ணா ராஜாமுத்தியா மண்டபம் கிட்டே போகணுண்ணா. நேராக போய் ரைட்டுங்களா? சரிங்கண்ணா. சரிண்ணா, இப்போ நேராக போய் ரைட்டுங்களா? சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணே. கூகுள் மேப்பெல்லாம் விடுங்கண்ணா. சாரி தாத்தா, சாரி. நான் என்ன பண்ணுறது, நான் வேணும்னா பண்ணுறேன். பாவம் தாத்தா வேறு இடிச்சிட்டேன். பாலத்தில் ஏற சொன்னார்கள். இது ஃபேமஸான பாலங்க. மதுரை, மும்பைன்னு வருது எனக்கு வாயில். மதுரையோட ஃபேமஸான பாலம். அப்படியே போக வேண்டியதுதான். வெல்கம் பேக். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கும். உள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலைங்க. ஸோ கேமரா, மொபைல் எதுவுமே உள்ளே அலோடு கிடையாது. அதனால் வெளியிலேருந்து தான் எடுத்தாகணும். ஸோ வெளியிலேருந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த கோயிலோட 4 கோபுரத்தையும் நான் இன்றைக்கி சுற்றி காட்டுறேன் வெளியிலேருந்து. உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவில் மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி இன்னும் அதுக்கு ஏன் இந்த பேர் வந்தது, அதோட இன்னும் சிறப்பு என்னன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் நிறைய தமிழ் வார்த்தைகள் வரும். உங்களுக்கு ஏன் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது முழுக்க தமிழ் மரபை சார்ந்த ஒரு வீடியோவாக இருக்கும் போது, மீனாட்சி அம்மன் கோவில் பெருமைகளை சொல்கிற வீடியோ இருக்க போது, ஸோ இதில் நிறைய தமிழ் தான் வரும். நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி.
இந்த கோயிலுக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோயில் மட்டும் இல்லைங்க, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்ற இன்னொரு பேர் கூட இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுல சிவபெருமானும் சரி மீனாட்சி அம்மனும் சரி 2 பேரோட உருவ சிலைகளும் இருக்கு. ஸோ அதனால 2த்தையுமே வழிபடுறதுனால இந்த பேர் இந்த கோயிலுக்கு இருக்கு. இந்த கோயில்ல மீனாட்சி சுந்தரேசர் முதன்மை விக்கிரகமா இருக்கார். கடம்ப மரத்தை தல விருட்சமா இந்த கோயிலுக்கு இருக்கு. குலசேகர பாண்டியன் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காருங்க. அவர் கனவுல சிவபெருமான் வந்து இந்த கோயிலை கட்ட சொன்னதாகவும் அதை கேட்டுட்டு அவர் இந்த கோயிலை கட்டியதாகவும் ஒரு வரலாறு இருக்கு. இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயிலை கட்டினது பாத்தீங்கன்னா ஒரு பாண்டிய மன்னன், மலைதுவர பாண்டியன் அப்படின்றது அவரோட பேரு. அவருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம குழந்தை வர கேட்டு அப்படி பிறந்தவங்க தான் தடாதகை. தடாதகைன்றவங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்கள ஒரு ஆண் போலவே பாவிச்சு அவர் எல்லா போர்க்கலைகளையும் கத்து கொடுத்து அவங்கள ஒரு மாவீரங்கனையும் அவர் ஆக்குறாரு. அவங்க இதன் காரணமாக ஒரு நாடையும் ஒரு தேசத்தையும் அவங்க கைப்பற்றிக்கிட்டே வராங்க. இந்த சமயத்துல அவங்களோட ஃபைனல் எக்ஸ்ட்ரீம் எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா கைலாயத்துக்கே போயிடுது. அங்க போய் கைலாயத்தையே கைப்பற்ற நினைக்கும் போது சிவபெருமானை பார்த்து அப்போ அவரை சிவபெருமானை பிடிச்சு சிவபெருமானையும் இவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா அங்க மீனாட்சி அம்மனா வந்தது பார்வதி தேவி அம்மையாரே அவங்களுக்கு குழந்தையா பிறந்துதான் வளர்ந்துருக்காங்க. ஸோ இதன் மூலமா சிவன் பார்வதி அம்மையாரோட சேரணும், அவர் இவங்களோட சேரணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலை. ஸோ அப்போ அவங்க 2 பேரும் பிரம்மன் முன்னாடி இந்த திருமணம் நடந்ததாகவும் அது பிரம்மன் தான் நடத்தி வச்சதாகவும் ஒரு வரலாறு இருக்கு. சிவனுக்கு வந்து சுந்தரேச பாண்டியன் ஒரு பேர் இருக்கு. எதனால வந்தது இந்த பேர் காரணம், பாண்டிய மன்னனுக்கே மருமகனா வந்திருக்காரு, அதனாலதான் இவருக்கு சுந்தரேச பாண்டியன் அப்படின்ற பேரும் இந்த சிவனுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. இந்த கோயிலுக்கு மீனாட்சி அம்மன் ஏன் என்ற பேர் வந்துச்சுன்னா, பாண்டிய மன்னன் மீன் கொடிய வச்சிருக்காரு. மீன்றது ஒரு கொடியோட சின்னமா இருந்ததாகவும், மீன் எப்படி தன் 24 மணி நேரமும் கண்ணிமைக்காம தண்ணிக்குள்ளே இருக்குது, அதே மாதிரி தன் பக்தர்களை என்னைக்குமே கண்ணிமைக்காம அவங்க அம்மன் காப்பாத்திட்டு வர்றதா இருந்தால இதுக்கு மீனாட்சி அம்மன் அப்படின்ற பேர் காரணமும் இருக்கு. ஏன் இந்த கோயில் வந்து அம்மன் சிலை வந்து கிரீன் கலரா இருக்கு, மரகத நாணயத்தால மாணிக்கத்தால இதை செஞ்சிருக்கிறதுனால இது வந்து ரொம்ப வசீகரமான சிலையும் கூட, ரொம்ப அழகா இந்த சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதனால இதுக்கு வந்து அந்த மரகத்தோட நிறமான பச்சை நிறமே இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதனால அவங்களுக்கு அந்த மீனாட்சி அம்மனுக்கு மரகத வள்ளின்ற இன்னொரு பெயரும் இருக்கு. நீங்க இந்த கோயிலை பற்றி நான் சிறப்பு படிக்க எனக்கு பிரமிப்பா இருக்குங்க. ஒண்ணு தொட்டா இன்னொன்னு வரலாறு ரொம்ப நீண்டுகிட்டே போகுது. ஸோ இதுதான் இந்த கோயிலோட ஒரு ஜென்ரலான ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம கோயிலோட அமைப்பு அது எப்படி இருக்கு, அது என்னவா இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். கிட்டத்தட்ட இந்த கோயில் ஒரு 15 ஏக்கரா பரப்பளவுல கட்டப்பெற்றிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7th செஞ்சுரி, அது எனக்கு கரெக்டா எக்ஸாக்ட்ல தமிழ்ல சொல்ல தெரியல, 7th செஞ்சுரியில இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயில் பாத்தீங்கன்னா 8 கோபுரம் இருக்குங்க. 2 விமானங்கள் இந்த கோயில்ல உள்ளது. கருவறை விமானத்தை வந்து இந்திர விமானம்னு சொல்றாங்க. இது வந்து 32 சிங்க கணங்களும் 64 சிவகணங்களும் 8 வில்வ யாகங்களும் இந்த கருவறை விமானத்தை தாங்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 100 வருஷம் பழமையானதுங்க. 1 இல்ல 2 இல்ல 100 வருஷம் பழமையானது. இந்த கோயில் கோபுரங்களுக்கு நிறைய சிறப்பு இருக்குங்க. இந்த கோயில் கோபுரத்திலேயே ரொம்ப உயரமான கோபுரம் எதுன்னு கேட்டீங்கன்னா தெற்கு கோபுரம் தான். 160 அடி அந்த கோபுரம். ரொம்ப ரொம்ப அழகா நான் போன டைம்ல பாத்தீங்கன்னா அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு கோபுரமும் அவ்வளோ சூப்பரா வடிவமைச்சிருக்காங்க, அவ்வளோ சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நிச்சயமா இதை மெயின்டைன் பண்ற தமிழக அறநிலையத்துறைக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி வாங்க நம்ம பேக் டு த கண்டென்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா இது நான் இதை தமிழ்லயே சொல்றேன், ரொம்ப அழகா இருக்கும். இந்த கோபுரத்தோட அடி விவரங்கள், உயரம் என்ன, அதோட அடிகள் என்ன, அதோட விவரங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். கிழக்கு மேற்காக 842 அடி வரையும், தெற்கு வடக்காக 792 அடியும் இது உள்ளது. இங்க பாத்தீங்கன்னா இந்த வீதி எல்லாம் ஆடி வீதிகளா இருக்கு. இது 4 புறமா இது கவர் ஆயிருக்கு. அதாவது 4 கோபுரத்தால இது கவர் ஆயிருக்கு. 9 நிலைகள் இந்த கோபுரத்துல இருக்கு, அதாவது இந்த கோயிலுக்கு இருக்கு. ஸோ இது கிழக்கு கோபுரம் வந்து
பார்த்தீங்கன்னா கிபி 1216 முதல் 1238 ஆண்டுகளுக்குள்ளும், மேற்கு கோபுரம் பார்த்தீங்கன்னா கிபி 323 ஆண்டுகளுக்குள்ளும், தெற்கு கோபுரம் பார்த்தீங்கன்னா 1559 ஆண்டுகளுக்குள்ளும், வடக்கு கோபுரம் பார்த்தீங்கன்னா 1564 முதல் 572 ஆண்டுகளுக்குள்ள இது கட்டப்பெற்றிருக்கு. இது முழுசா எப்ப கட்டியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 1878 தான் இது மொத்தமா ஃபுல்லா கட்டி முடிச்சிருக்காங்க. இதை கட்டினது யாருன்னு கேட்டீங்கன்னா தேவக்கோட்டை நகரத்தார் என்ற சமூகத்தை சேர்ந்தவங்க தான் வைரநாகுரம் என்ற குடும்பத்தினர் தான் இதை மொத்தமா கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட நன்றி. ஏன்னா இப்படி ஒரு கோயிலை கட்டி முடிச்சதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா இறைவன் துணை இருந்திருக்கணும். ரொம்ப அருமையா கட்டியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மீனாட்சி அம்மன் திருக்கோபுரம் பார்த்தீங்கன்னா காலத்தி முதலியார் என்பவரால கிபி 1570 கட்டப்பெற்றிருக்கு. இதை முழுசா முடிச்சது எப்பன்னு கேட்டீங்கன்னா 1963 சிவகங்கை அரசர் திரு சண்முகம் அவரால் திருப்பணி செஞ்சு இது மொத்தமா முடிச்சிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோயிலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் பரப்பளவுல ஒரு பொற்குளம் இருக்கு. இது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த கோயிலோட அமைப்பு எப்படின்னா ஒரு தாமரை மாதிரி இருக்குங்க. தாமரை தான் கோயில்னா அதோட இடங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றளவுல அதோட இதழ்கள் தான் இடங்கள் மாதிரி இருக்கும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த கோபுரம் ரொம்ப அழகா அது பராமரிச்சுட்டு வராங்க. அந்த சைட்ல இருந்தாலும் உள்ள அலோவ் பண்ணல. நான் வீடியோ எடுக்கும் போதே ஒரு சில போலீஸ்காரங்க எடுக்காதுன்னு தான் சொன்னாங்க. ரொம்ப ஹார்ஷெல்லாம் சொல்ல, ரொம்ப இல்லப்பா எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ சொல்ல நம்ம தமிழ் மரபை சொல்ல ரொம்ப பெருமையா இருக்குங்க. சரி வாங்க நம்ம உள்ள திரும்ப பேக் டு கண்டென்ட் போவோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வீதிகள் எல்லாமே தமிழ் மாதங்களாக தாங்க இருக்கும். முக்கியமான வீதி பார்த்தீங்கன்னா ஆடி வீதி, அப்படியே வெளியில வந்தீங்கன்னா சித்திரை வீதி, அப்படியே வெளியில வந்தீங்கன்னா ஆவணி வீதி, அப்படியே வெளியில வந்தீங்கன்னா மாசி வீதி, அப்படியே வெளியே வந்தீங்கன்னா வெளி வீதி. இது எல்லாமே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு மன்னர்கள் ஆண்டு இருப்பாங்க இல்லைங்களா. இப்போ பாண்டிய மன்னர் ஆண்டாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிய மன்னர், அடுத்த பாண்டிய மன்னர், இந்த மாதிரி ஆண்டு இருக்காங்க. அப்படி ஆண்டவங்க ஒரு அந்தந்த மாதத்துக்கான நேரத்துல நடக்கிற விழாக்களை அந்தந்த தெருக்களை வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு. இதை கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணப்ப நாயர் காலத்துல அவருடைய அமைச்சர் அரியநாத முதலியார் தான் இதை கட்டியிருக்காரு. 1700 சில்லற, அது எக்ஸாக்டான எனக்கு இயர் கிடைக்கல, அந்த இயர்ல தான் இது கட்டியிருக்காங்க. இதுல மொத்தம் 987 தூண் இருக்குங்க. இந்த கோயில் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிறப்பை சொல்லிக்கிட்டே போகலாம். இது நான் உங்களுக்கு சொன்னது பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு ஓவர்வியூ தான். சொல்ல படிக்க எனக்கு அப்படியே ஒரு ரொம்ப வியப்பா இருந்தது. இவ்வளோ ஒரு மரபான கோயிலுக்குள்ள நம்ம இருக்கோம். நான் போயிருக்கேன், நான் கண்டிப்பா போய் பார்த்துருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் லைஃப்ல ஒரு தடவை மீனாட்சி அம்மன் கோயிலை நிச்சயமா தரிசிக்கணும்னு நான் தாழ்ந்து கேட்டுக்கிறேன். என்னன்னா நான் கிறிஸ்டியன் தாங்க, பட் இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த கோயில் இதெல்லாம் போகும்போது எனக்கு தமிழர்களோட மரபு மேலேயும் அவங்களோட கட்டிடக்கலை மீது ரொம்ப பெரிய ஒரு பேரன்பு. அதுதான் இந்த வீடியோவை மேக் பண்றதுக்கான முக்கியமான காரணம். இப்போ நம்ம பார்க்கிங் கிட்ட இருக்கோம். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். நிச்சயமா இந்த வீடியோவும் இதில் கொடுத்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா ஒரு தடவையாவது நீங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரணும். அம்மாவையும் சிவபெருமானையும் மீனாட்சி அம்மனையும் தரிசிக்கணும்னு நான் தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம வீடியோ லேட் ஆனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால இப்போ ரிகவர் ஆகி நான் திரும்ப வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு லாஸ்டா பார்த்தீங்கன்னா மதுரையோட ஓல்டு பிக்சர்ஸ்லாம் 2-3 புது பிக்சர்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஹோப் யூ பீப்புள் லைக் இட். இன்னொரு நல்ல கண்டென்ட்ல நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் டேக் கேர், பாய்.